அதிலே மாற்றி போட்டாங்களா? நம்ம மொபைலில் போடுற மாதிரி இருக்கு. அப்போ இந்த ரிங்டோன் கிடையாது. ஹலோ, யார் பார்த்து கால? தீபக், நான் ஜீசஸ் பேசுறேன். பாபு, பயங்கர தூக்கத்தில் இருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை தீபக், நான் ஜீசஸ் பேசுறேன். ஏன்னாண்டா பயங்கர தூக்கத்தில் இருக்கேன்டா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இல்லை, உன்னுடைய செல்ஃபோனை பாரு, அதில் ஹெவன் இருக்கு. எவன்? ஆமா, எவன்ல வருது? ஆமா தீபக், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நம்பவே முடியல. என்ன சொல்றீங்க? ஆமா தீபக், இன்றைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வரணும். ஐயோ ஆண்டவர், வாங்க, நீங்க என் வீட்டுக்கு வர வாங்க வாங்க ஆண்டவர். கிட்டோ ஆண்டவர் வீட்டுக்கு வரான்ட்டாரு. எதுவும் சரியாகவே இல்லையே, என்ன பண்றது ஏது பண்றது? ஐயோ இது கனவா நடமாதான் இருக்கு, வலிக்குதே. சிகரெட், எந்நேரம் சிகரெட். எல்லாம் ரெடி. வந்து பைபிள் கேட்டா பைபிள் எங்க வச்சிருக்கோம்னு தெரியல. பைபிள் தலைமாட்டம் தான் வச்சிருக்கோம். அம்மா சொல்லி கொடுத்த பழத்தை எப்படி விட்டு போவோம்? ஆண்டவரே, ஐயோ என்ன ஆச்சு ஆண்டவரே? ஐயோ என் வீட்டுக்கு நீங்க வரது ரொம்ப சந்தோஷம். பார்த்தோம். ஐயோ என்னால் நம்பவே முடியலையே ஆண்டவரே. ஐயோ என்ன சொல்றது தெரியலையே. கையை ஓடல, காலில் ஓடல ஆண்டவரே. இது யார் கட்டுறது? ஆண்டவரே இன்னும் என்ன, நான் பார்த்து வந்துடுறேன், எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களோடய தான் இருக்க போறேன், வேற எங்கேயும் போக கூடாது. வா பாபு. இல்ல தீபக்கே, எப்படி இருக்கல? சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன விஷயமா இல்ல? வீட்டுல சௌக்கியமா இருக்கா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கப்பா. இல்ல இது யாரு? பாத்துட்டாயா? அதுவா இயேசு? இயேசுவா? எனக்கு சொல்லவே இல்ல பத்தியா? இல்ல சரி, நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா இன்னைக்கு? சரி எல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயமா வந்த? இன்னைக்கு வெளியில கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? ஆமா நல்லா தான் இருக்கு. வெளியில பாரு, காத்து சிலு அடிக்குது இல்ல? ஆமா சில்லுன்னு தான் இருக்கு. இந்த கிளைமேட்ல நம்ம வெளியில போய் சரக்கு எடுத்து போய் சூப்பரா இருக்குல்ல? இல்ல இன்னொரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? போதும், நீ சொன்ன ஒரே ஐடியாவே போதும். இல்ல சொல்றது கேளுல. போற வழியில நம்ம அண்ணாச்சி கடையில நம்ம சுட சுக்கா போட பத்தியா? அதையும் நக்கிட்டு அப்படி போய் நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கோயே, ஆகாசத்தை பறந்த மாதிரி இருக்குல்ல? அவர் கிடைக்காருல்ல. என்ன நீ ஒண்ணு இது யாருன்னு தெரியலையே. இருக்கிற யாரு பாருங்க. வா கோபு. தீபக் மக்கா. நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு. நீ என்ன விஷயம் வந்த? நல்லா இருக்கு. சரி பாக்கலாம். ஆமா, இது யாரு? தெரியல. அதான் இயேசு. நீ ரெண்டு எங்களுக்கு ஒரு காரியம் பேசணும். மக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம திருநெல்வேலி அண்ணாச்சி இங்க இருக்காரு. ஆமா சரி, இன்னைக்கு வந்து ஒரு பிளான் சொன்னா மடிசிய மாட்டேன்றா பாத்தீங்க. தீபக் மக்கா, பக்கத்து தெரு தியேட்டர்ல ஒரு பொது படம் போட்டிருக்கோம். நம்ம தலை படம் போட்டிருக்கான். படமா? ஆமா மக்கா. நம்ம கூட்டிட்டு போலான்னு வந்து நிறைய மக்கா போலாம். இல்லப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஐடியா சூப்பரா இருக்குல்ல? நான் முன்னாடி மாதிரி கிடையாது, சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. தலை படத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்தவனுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஞாபகம் இருக்கு, பட் இப்போ வேணாமே. என்ன இவன் இன்னைக்கு சவடால் விட்டுட்டு இருக்கான்? சமத்து வாங்க போற நீ வரியா மக்கா? ஐயோ சொன்னா கேட்க மாட்டேன். ஐடியா சூப்பரா இருக்குல்ல? அப்படி நம்ம தண்ணி அடிச்சுட்டு போய் உட்கார்ந்து வச்சுக்கோ, சூப்பரா இருக்குல்ல? படத்துக்கு போலாம் மக்கா. வரியா? இப்படி ஆட்டு இப்படி ஆட்டுன்னா ஒண்ணும் புரியல. என் நிலமா அப்படிப்பா. நீ வாரியா வரியா? இங்கே இருங்க, இங்க போயிடாதீங்க. வாசினா வந்துட்டாயா? எப்படா எல்லாம் ஒரே நேரத்துல வரீங்க? மாப்பிள்ளப்பா எப்படி இருக்கிற? இது நண்பர்கள்.
கச்சேரியா அதான் கூப்பிட்டாங்க. தண்ணி அடிக்கலான்னு கூப்பிட்டல அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் இயேசு. வணக்கம் தல. என்ன மாப்பிள்ள கண்டுக்குள்ள மாட்டீங்களா இருக்கா? நீ என்ன விஷயமா இருக்க? அவசரம் பாரு பாஸ், என்ன அவசரம் மாப்பிள்ள? ஒரு அல்பா 2 கிளிப்பிங் டவுன்லோட் பண்ணி சும்மா இருப்பா நீ பாட்டு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி போதான நீ? கேட்கவே மாட்டேன். அப்படியே இருக்கியா? பாக்குறியா? இது நம்ம அந்த காபி ஷாப்ல பார்த்த போனா அதான் மாப்பிள்ள இன்னொரு ஸ்டில் வச்சிருக்கேன். அதை காமிச்சு உனக்கு மட்டும் இப்படிலாம் சிக்குது. மாப்பிள்ள அதான் நாங்க மாப்பிள்ள என்ன பிளான்? பிளான் எல்லாம் ஓகே தான். பட் இல்ல நான் தண்ணி அடிக்க கூப்பிட்டு வர மாட்டேங்காமலே. என்ன மாப்பிள்ளை அவனுக்குள்ள பிரச்சனை இல்லாமா? முதல்ல போய் மாப்பிள்ளைக்கு அதை அமைச்சு கொடுப்போம், அப்புறம் தண்ணி அடிப்போம், அப்புறம் படத்துக்கு போவோம். நமக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் ஐடியாவோட சூப்பரா இருக்கு. நம்ம போகலாம்ல. வாங்க மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை. அவருக்கு எடுக்கட்டும்ல. தன்னை தேடி வந்த இயேசுவை விட்டு பாவத்திற்கு பின்னே ஓடினான் தீபக். பாவம் தீபக்கை இயேசுவை விட்டு பிரித்தது. ஒரு கெட்ட குமாரனை போல இவ்வுலக சிற்றங்களை நம்பி அதற்கு பின்னாக, நண்பர்களுக்கு பின்னாக, பாவங்களுக்கு பின்னாக ஓடினான். எது அவனுக்கு கிடைத்தது? நிம்மதிதான் கிடைத்ததா? இன்பம் தான் கிடைத்ததா? சிற்றின்பம் கிடைத்திருக்கலாம், ஆனால் மெய்யான இன்பம் கிடைத்ததா? கிடைக்கவில்லையே. இதோ பாருங்கள் அவன் நிலைமையை. மனம் கசந்து அழுகின்ற நிலைமையிலே, தனது ஒரு கெட்ட குமாரன் பிறந்தி தனது தகப்பனை தேடி வந்த நிலைமையிலே இங்கே தன் வீடு தேடி ஒரு ஏக்கத்தோடு வருகின்றான் தீபக். எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும், அதே திரும்ப திரும்ப செய்யறேன். எது செஞ்சாலும் அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கு. என்னை தேடி வந்து ஏசியை விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை திரும்பி எனக்கு தருவீங்களா? இந்த பாவியை மீண்டுமா மன்னிப்பீங்களா? நான் தகுதி இல்லை, ஆனாலும் நீங்க என்ன மன்னிப்பீங்களா? பாவினான் கிருபை காட்டும் மீண்டும் தருணம் தாரும், சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவினான் கிருபை காட்டும். தேவனே, இந்த பாவியை மீண்டும் மன்னிக்கிறோம். இந்த பாவியை மீண்டும் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நான் செய்த பாவம்லாம் போதும் ஆண்டவரே. நாங்க உங்களை பிடிச்சது போதும். நீங்க என்ன பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே, என்ன பிடிச்சுக்கோங்க ஆண்டவரே.